அன்பு நேயர்களே, இன்றைய சனிக்கிழமை காலை முதல் செய்தியாக வருகின்றது. ஈரானில் ஒரு பாலம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பாலம் அது. அந்த பாலத்தில் 2 நகரங்களை இணைக்கும் மிக நீண்ட பாலமாக பார்க்கப்படுகின்றது. ஈரானில் அதன் மூலம் 8 பேர் கொல்லப்பட்டு 95 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இப்பொழுதோ ஈரான் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ட்ரம்பின் பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெட் ராணுவ தலைமை தளபதியை நீக்கி இன்னும் 2 ராணுவ தளபதியை நீக்கி இருக்கின்றார். இல்ல, ஒரு விடயம் இங்கு வருகின்றது. இந்த ஃபிக்ஸ் எதிர்க்கிறார் இல்லையா, அவர் தான் இந்த யுத்தத்துக்கான முழு காரணகர்த்தம், மூல காரணம். ஏனெனில் அவர் ஒரு எக்ரிமெண்ட் பண்ணி இருந்த அந்த ஆயுத கம்பெனிகளிடம் கோடிக்கணக்கான ரூபாய் டீலிங்கா இருக்குது. புதிதாக ஆயுதங்களை வெளியாக்க வேண்டும். அப்ப ஒரு வியாபாரம் உண்டு. மனித இரத்தங்களை குடித்து அமெரிக்க படைகளையும் இறக்க வச்சு 4 பேர் பணம் முனைக்கான்கள், நாதாரிகள். இதைத்தான் அமெரிக்க மக்கள் பிடித்திருக்கின்றார்கள். இந்த நியமனம், இந்த தலைமை தளபதி, ராணுவ தளபதியின் நியமனம் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அவர்களால் நியமிக்கப்பட்ட பதவி. அது நீக்கி இருக்கின்றார். என்னமோ தெரியல, சில பேர் மனசாட்சிக்கு விரோதமாக கடமை பார்க்காம ஏழாமலும் போவாங்கல்ல, அந்த மாதிரி இடங்களையும் அது நடந்திருக்கலாம். அடுத்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், ஈரானின் யுரேனியத்தை கைப்பற்றுவதற்காக பென்டகன் துணிச்சலான திட்டங்களையும் வகுத்து வருவதாக ஒரு செய்தி. அதற்கான முயற்சிகளையும் படையினர் செய்து வருவதாக ஒரு செய்தி. இப்போது சொல்கின்றார் பாகிஸ்தானில் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்புகள் பூமிக்கு அடியில் ஆழமாக புதைக்கப்பட்டன என்று பாதித்து அவற்றை பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும் ட்ரம்ப் இந்த வாரமே தெரிவித்திருக்கின்றார். பாருங்க, இந்த மனுஷன் நாரவாய் வீரவாய் என்று மாறி மாறி அடிக்குது. ஈரானியின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றியதற்காகவே இந்த போர் என்று சொன்ன மனுஷன் இப்ப எங்களுக்கு அது கிடைக்காது, அதை பத்தி கவலை இல்லை, நாங்க அடித்திருக்கிறோம், சாத்திருக்கிறோம். அது ஒரு புறம் இருக்க, தொடர்ச்சியாக ஈரானை மிரட்டி வருகின்றார். ஈரானை ஒரு டீலுக்குள் பணிய வைக்கின்றார். அதற்காக பாலம் மாத்திரமல்ல, உண்டு இல்லை. நாளை ஞாயிற்றுக்கிழமை, என்ன 6ஆம் தேதி இல்லை, திங்கட்கிழமை, இன்னும் 48 மணி நேரம் இருக்கின்றது. உலகம் மிகப்பெரிய ஒரு உரை பணியில் இருக்கின்றதான் சொல்லலாம். ஏனெனில் இந்த போருக்குள் ஏதோ ஒரு அணுகுண்டையும் கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் இல்லையா? ஆனால் ஈரானிடம் அடி வாங்குவது உறுதி. அமெரிக்கா ஈரானிடம் அடி வாங்குவது உறுதி. ஆனால் ஈரானுக்குள் மிகப்பெரிய சொல்லொன்னா துயரங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க போகின்றார்கள். 48 மணி நேரம் கடந்து நமக்கு விடிந்தால் செவ்வாய்க்கிழமை நினைக்கின்றேன், நள்ளிரவு தாண்டி நடந்தால். ஆகையினால் 48 மணி நேரம் கடந்து மிகப்பெரிய அழிவுகளை ஈரான் சந்திக்க போது, அதுக்கு மாற்று கருத்து கிடையவே இல்லை. ஆனால் இப்ப ஒரு போரண்டு வந்தால் படைகளும் மோதணும் இல்லையா? இது என்னன்னா, இது பொதுமக்கள் வாழும் இடங்களிலும் பொதுமக்கள் பயன்படுத்திய நிலைகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுப்பது என்பது, அதாவது நம்ம இந்த சின்ன வயசுல ஒரு 2-3ஆம் ஆண்டுல 2 பேர் மோதிக்கிட்டா நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமாடே, ராமு நீ வேண்டாம் எங்க வீட்டுக்கிட்ட வா பாப்போம், அந்த மாதிரி இல்லையா? சின்ன பிள்ளை சண்டை மாதிரி இல்லை. ஆம், இது ஒரு சிறுபிள்ளை சண்டைகள் போன்றே அமெரிக்க அதிபர் நடந்து கொள்வது கேவலத்திலும் கேவலம். பாருங்கள், நாம் முதலாக ஈரானின் பாலத்துக்கு செல்லுவோம். ஈரானில் ஒரு முக்கிய பாலம் தாக்குதலில் 2ஆக தகர்க்கப்பட்டதில் 8 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 95 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஈரான் மீது மிக கடுமையாக குண்டு வீசுவதாக மிரட்டிய சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்நாட்டின் மிக உயரமான பாலம் அளிக்கப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். தெஹ்ரானுக்கு தென்மேற்கே சுமார் 20 மைல் தொலைவில் உள்ள கராச் நகரில் இருக்கும் B1 பாலத்திலிருந்து புகைகளும் காட்சிகளை அமெரிக்க அதிபர் தனது ரூட்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவு செய்திருக்கின்றார் என்றுதான் உலக செய்திகள் பரவலாக இன்று சனிக்கிழமை காலையிலேயே களை கட்டி வருகிறது. 136 மீட்டர் உயரமும் 1000 மீட்டர் நீளமும் கொண்ட இந்த பாலம் அந்த நாட்டின் 2 பெரிய நகரங்களை இணைக்கிறது. ஈரானின் மிகப்பெரிய பாலம் மீண்டும் பயன்படுத்த முடியாதபடி இடிந்து விழுகிறது. இன்னும் பல சம்பவங்கள் தொடரும் என்றும் ட்ரம்ப் தனது ரூட்ஸ் சோசியல்ல பதிவு செய்திருக்கிறார். மேலும் அவர் மிக தாமதத்திற்கு முன்பும் ஒரு சிறந்த நாடாக உருவெடுப்பதற்கான எதுவும் மிஞ்சி இருப்பதற்கு முன்பும் ஈரான் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான நேரம் என்று மீண்டும் எச்சரிக்கை கொடுக்கின்றார் கேவலங்கட்ட அதிபராக.
இதேவேளை ஈரான் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ட்ரம்பின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ராணுவ தலைமை தளபதி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவி நீக்கம் செய்கின்றார் வித் எஃபெக்ட் என்று. ஈரான் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த பதவி நீக்கம் படைகளிடையே மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவே அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றது. போர் துறை என பெயர் மாற்றப்பட்ட பென்டகன் இந்த அதிர்ச்சிகரமான பதவி விலகலை உறுதி செய்து ராண்டி ஜார்ஜ் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து உடனடியாக ஓய்வு பெறுகிறார் என்று கூறியது. முன்னாள் அதிபர் ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட ஜோர்ஜ் செப்டம்பர் 2023 தான் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். குறைந்தபட்சம் கோடை காலம் வரை அவர் பதவியில் நீடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் அவரது திடீர் விலகல் மேலும் பரபரப்பாக அமைந்திருக்கின்றது. ராணுவ தலைமை தளபதியுடன் மேலும் 2 ஜெனரல்கள் டேவிட் ஹெட்சனே மற்றும் வில்லியம் கிரீன் ஜூனியரை ஹெக்ஸெட் பதவி நீக்கம் செய்திருக்கின்றார். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ராணுவ தலைமையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ராணுவ உருமாற்றம் மற்றும் பயிற்சி கட்டளையின் தலைவர் ஜெனரல் ரைவ்ஸ் ஹெட்னே மற்றும் மேஜர் ஜெனரல் வில்லியம் கிரீன் ஜூனியர் ஆகியோரை பணி நீக்கம் செய்துள்ளார். இந்த நடவடிக்கைகளில் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் ராண்டி ராஜின் 94 என்று வருகின்றது. நாளைக்கு 94வது படை அணியா இருக்கணும், அதாவது அதை இருக்கணும், நீக்கமும் அடங்கும் என்றும் இது ராணுவத்திற்குள் பணியாளர் முடிவுகள் தொடர்பாக அதிகரித்து வரும் பதட்டங்களையும் எடுத்துக் காட்டுவதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றது. மத்திய கிழக்கு முழுவதும் ஏற்கனவே 50,000 அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஈரானுடன் ஒரு சாத்தியமான தரைவழி போருக்கு அமெரிக்கா தயாராகி வருவதால் ஹெக்ஸெட் அவரது ராஜினாமாவை கோரியதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பென்டகன் அதிகாரி அவரது சேவைக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம், ஆனால் ராணுவத்தில் ஒரு தலைமை மாற்றத்துக்கான நேரம் இது என்றும் கூறுகிறார்கள். இந்த அதிர்ச்சிகரமான முடிவுக்கு முன்பு ஹெக்ஸெட்டுக்கும் ஜார்ஜுக்கும் இடையே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் வெளிப்படையாக தென்படவில்லை என்றும் இது அவரது திடீர் விலகலை சுற்றியுள்ள மர்மத்தை மேலும் காட்டுகிறது என்றும் அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றது. திரைக்கு பின்னால் வலுவான மற்றும் ஆக்ரோஷமான ராணுவ நிலைப்பாட்டிற்கான நிர்வாகத்தின் தொலைநோக்கு பார்வையுடன் ஜார்ஜ் முரண்பட்டதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அவரது விலகலுக்கான அதிகாரப்பூர்வ காரணத்தை போர்த்துறை இன்னும் வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக ஜெனரல் கிறிஸ்டோபர் லானோஃப் ஏற்கனவே தற்காலிக தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். பென்டகன் செய்தி தொடர்பாளர் சான் பேனல் லானோஃப் பல 10 ஆண்டு கால செயல்பாட்டு அனுபவமுள்ள போர்க்காலத்தில் சோதிக்கப்பட்ட ஒரு தலைவர் இந்த நிர்வாகத்தின் தொலைநோக்கு பார்வையை எந்த குறையுமின்றி நிறைவேற்றுவார் என்று செயலாளர் ஹெக்ஸெட் அவரை முழுமையாக நம்புகிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தெஹ்ரானுடனான தீவிரமடைந்து வரும் மோதலுக்காக ராணுவத்தை மறுவடிவமைக்கும் ஹெக்ஸெட்டின் பரந்த அளவிலான நீக்க நடவடிக்கைகளில் ஜோர்ஜின் நீக்கம் சமீபத்தியமாகும் என்றும் அவர் தற்போது ஒரு டசனுக்கு மேற்பட்ட உயர் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. இதில் கடந்த ஆண்டு கூட்டுப்படை தலைமையின் முந்தைய தலைவரான விமானப்படை ஜெனரல் சிகிஓ பிரவுன், கடற்படை நடவடிக்கைகளின் தலைவர் மற்றும் விமானப்படை துணை தலைமை அதிகாரி ஆகியோரின் பணி நீக்கங்களும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடா போரிலும் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் மோதல்களிலும் பங்கேற்று விருதுகள் பெற்ற வீரான ஜார்ஜ் தனது நீண்ட ராணுவ பணியிலிருந்து விடை பெறுகிறார் என்பதும் ஒரு செய்தி. போரில் நேரடியாக படைகளுக்கு தலைமை தாங்காவிட்டாலும் உலகெங்கிலும் உள்ள 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்களின் பயிற்சி, அமைப்பு மற்றும் தயார் நிலையை மேற்பார்வையிடும் மகத்தான அதிகாரத்தை அவர் கொண்டிருந்தார். உயர்மட்ட பதவியை வகிப்பதற்கு முன்பு ஜார்ஜ் ராணுவத்தின் துணை தளபதியாகவும் அதற்கு முன்பு அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் லாய்ட்ஸ் ஆஸ்டனின் மூத்த ராணுவ ஆலோசகராகவும் கடமையாற்றி வந்தார் என்பதும் ஒரு செய்தி. அவர் ராணுவ செயலாளர் டான் ட்ரிஸ்காலுக்கு நெருக்கமாகவும் கருதப்பட்டார். ஈரானின் ஆட்சியை நசுக்குவதற்காக ட்ரம்ப் சூளுரைத்து தேவைப்பட்டால் அந்நாட்டை தற்காலத்திற்கு தள்ளுவேன் என்று எச்சரித்து சில வாரங்களில் போர் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் கணித்துள்ள இந்த முக்கியமான தருணத்தில் அவரது விலகல் நிகழ்ந்துள்ளது. இதற்கிடையில் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 தடையாக இருக்கும் முக்கிய ஹார்முஸ் ஜலச்சந்தியை ஈரான் அச்சுறுத்துவதால் உலகளாவிய எண்ணெய் சந்தைகள் பதட்டத்தில் உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் யுரேனியத்தை கைப்பற்றுவதற்காக பென்டகன் துணிச்சலான திட்டங்களையும் வகுத்து வருகிறது என்றும் ராஜதந்திர முயற்சிகளில் தோல்வியுற்றால் கடற்படையினரும் வான்குடை வீரர்களும் நடவடிக்கைகளுக்கு தயாராக உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
இதேவேளை ரஷ்யா தலையிடுவதாக தற்போது ஒரு செய்தி கசிந்துள்ளது. ஆனால் ஈரான் 4 சிவப்பு கோடுகளை நிர்ணயித்துள்ள நிலையில் புடினால் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்த முடியுமா என்ற கேள்விக்குறியும் உலக பரப்பில் எழுந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் சம்பந்தப்பட்ட தற்போதைய மோதல் ஒரு புதிய ராஜதந்திர வழியை உருவாக்கும் நோக்கில் ரஷ்யாவை மத்தியஸ்தம் செய்ய முன்வந்துள்ளது. அமெரிக்காவின் சமீபத்திய அச்சுறுத்தலுக்கு நசுக்கும் பதிலடி கொடுப்பதாக அந்த முரட்டு தேசம் சூளுரைத்த நிலையில் இரத்தபெறி பிடித்து தனது ஆட்சியாளர்களின் எதிரிகளை குறிவைத்து ஈரான் ஒரு கொடூரமான படுகொலையை தொடர்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த படுகொலை தொடரில் வெறும் 48 மணி நேரத்தில் பாதுகாப்பு படைகள் குறைந்தது 4 ஆட்சிக்கு எதிராக ஆர்பிள்களை கொடூரமாக கொண்டதாகவும் ஒரு எதிர்க்கட்சி குழு தெரிவித்துள்ளது. பகரஸ்தான் இஸ்பஹானில் குண்டுவீச்சுக்கு உள்ளான ஏவுகணை தளத்திலிருந்து புகை மற்றும் தீப்புலம்புகள் கிளம்பி வருகின்றது. இன்றைய சனிக்கிழமை அதிகாலையில் இருந்து பகரஸ்தான், இஸ்பஹான் ஆகிய இடங்களில் பெரும் வெடிப்புகள் அங்கு நேற்று IRGC ஏவுகணை தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் கடந்த 48 மணி நேரத்தில் மேலும் 15 அரசியல் கைதிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஈரான் தரப்பில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஆட்சி எதிர்ப்பாளர்களை கொண்ட இந்த குழு நிலைகுலைந்த ஆட்சி தலைவர்கள் தங்கள் மக்களிடமிருந்து எஞ்சி இருக்கும் எதிர்ப்பை நசுக்க கடுமையாக முயற்சிப்பதால் ஈரானின் சிறைகளில் மற்றொரு படுகொலை ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கொல்லப்பட்ட உச்ச தலைவருக்கு எதிராக போராடியதற்காக நாட்டின் இரக்கமற்ற பாதுகாப்பு படைகள் பல்லாயிரக்கணக்கான தங்கள் சொந்த மக்களை கொண்டு வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. நேற்று தூக்கிலிடப்பட்ட ஒருவர் ஜனவரி மாத ஆர்ப்பாட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் என்று ஈரானிய நீதித்துறை தெரிவித்துள்ளது. பகரஸ்தானில் உள்ள இஸ்பஹானில் இருக்கும் IRGC ஏவுகணை தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட பெரும் குண்டுவீச்சு தாக்குதலுக்கு பிறகு அவரது உரை இடம்பெற்றிருக்கின்றது. வெடிச்சத்தங்கள் தளத்தை உலுக்கிய போது மிகப்பெரிய புகை மேகங்கள் வானை நோக்கி எழுந்ததாகவும் வானத்தில் தீப்புலம்புகள் வெடித்தன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வார தொடக்கத்தில் அருகிலுள்ள ஒரு வெடிமருந்து கிடங்கும் தாக்கப்பட்டிருக்கின்றது. இரவு வானத்தை ஒளிரச் செய்யும் ஒரு தீச்சுவரை காட்டும் பரபரப்பான காணொலிகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஒப்பந்தம் எதுவும் ஏற்படவில்லை என்றால் அவர்களின் ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையத்தையும் நாங்கள் மிக கடுமையாக தாக்குவோம், அநேகமாக ஒரே நேரத்தில் தாக்குவோம் என்றும் அமெரிக்க அதிபர் என்றும் சூளுரைத்துள்ளார். ஆவேசமான பதிலடியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களின் இன்னும் நசுக்கும் பரந்த மற்றும் அழிவுகரமான நடவடிக்கைகளுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் ஈரான் மறுபக்கம் தெரிவிக்கிறது. ராணுவ நடவடிக்கை தளபதி கதம் அன்பியா நேற்று ஈரானிய அரசு தொலைக்காட்சியிடம் இவ்வாறு கூறியிருக்கின்றார். சர்வ வல்லமையுள்ள இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அவமானப்பட்டு இழிவடைந்து நிரந்தரமாகவும் உறுதியாகவும் வருந்தி திறனடையும் வரை இந்த போர் தொடரும் என்றும் ஈரான் மிகப்பெரிய சவாலை விடுத்துள்ளது. தனது எதிரிகள் சரணடையும் வரை ஈரான் தொடர்ந்து போடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்று காலை ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் லோஸ்வஹாரி இந்த ஆட்சியை பற்றி அமெரிக்க உளவு தகவல்கள் முழுமையற்றவை என்றும் அச்சுறுத்தும் வகையில் அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளை ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்புகள் பூமிக்கு அடியில் ஆழமாக பாதுகாப்பாக புதைக்கப்பட்டுள்ளன என்று வாதிட்டு அவற்றை பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இது நாரவாய் வேறவாய். பாகிஸ்தானில் உள்ள இஸ்பஹானில் இருக்கும் IRGC ஏவுகணை தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட பெரும் குண்டுவீச்சு தாக்குதலுக்கு பிறகு அவரது உரை இடம்பெற்றிருக்கின்றது. வெடிச்சத்தங்கள் வானத்தை உலுக்கிய போதும் மிகப்பெரிய புகை மேகங்கள் தீப்புலம்புகள் வானில் தெரிவதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வார தொடக்கத்தில் அருகிலுள்ள ஒரு வெடிமருந்து கிடங்கும் தாக்கப்பட்டிருக்கின்றது. இரவு வானத்தை ஒளிரச் செய்வதாகவும் ஒரு தீச்சுவரை காட்டும் பரபரப்பான காணொலிகள் உலக பரப்பில் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஒப்பந்தம் எதுவும் ஏற்படவில்லை என்றால் அவர்களின் ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையத்தையும் உள்கட்டமைப்புகளையும் நாங்கள் மிக கடுமையாக தாக்குவோம் என்றும் அநேகமாக ஒரே நேரத்தில் தாக்குவோம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக குண்டுவீச்சு விமானங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவே வேறு ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஆவேசமான பதிலடியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களின் இன்னும் நசுக்கும் பரந்த மற்றும் அழிவுகரமான நடவடிக்கைகளுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் ஈரான் எச்சரித்திருக்கின்றது. மீண்டுமாக ராணுவ நடவடிக்கை தளபதி
கதம் அல் அன்பியா நேற்று விடுத்திருக்கின்ற செய்தியில் தான் இந்த செய்தியை விடுத்திருக்கின்றார். எங்களின் பரந்த மற்றும் மூலோபாய திறன்களை பற்றி அமெரிக்காவுக்கு எதுவும் தெரியாது. அதாவது சரியாக சொல்ல போனால் எங்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல பாருங்க என்றும் அளவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஈரானின் ராணுவ உற்பத்தி உங்களுக்கும் சிறிது தெரியாத மற்றும் உங்களால் ஒருபோதும் செல்ல முடியாத இடங்களில் நடைபெறுகிறது என்றும் ஈரான் மிகப்பெரிய சவாலை விடுத்திருக்கின்றது. இன்னும் 48 மணி நேரத்தில் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். உலகம் ஏதோ ஒரு வகையில் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் ஒட்டுமொத்த மனித இனமும் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாரவாய் பேரவாய் சனி என்றும் தான் இந்த போருக்கான முழு காரணம் என்பதும் அமெரிக்காவில் கோடிக்கணக்கான மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாகவே அவைகளும் பார்க்கப்படுகின்றது. நம் போன்ற ஏசிய நாடுகளின் 3ஆம் உலக நாடுகளும் மிகப்பெரிய வறுமைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் ஐநாவின் உணவு அமைப்பும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கோடிக்கணக்கான மக்கள் இந்த வறுமையில் இந்த போரின் வறுமையின் படுக்குள் தள்ளப்படுவார்கள் என்றும் ஒரு அபாயகரமான சங்கிலியை ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது. ஆக இன்றைய சனிக்கிழமை காலை செய்தியாக இவைகளை அளிவந்திருக்கின்ற மீண்டும் மற்றொரு காணொளியில் இன்றும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.